எனக்கு ஒத்தாசை அளிப்பவரே, உம்மையை நோக்கி பார்க்கின்றேன். வானம் பூமியை படைத்தவரே, உம்மையை நோக்கி பார்க்கின்றேன். எனக்கு ஒத்தாசை அளிப்பவரே. காலை தள்ளாட விடமாட்டேன். மே மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் மற்றும் அனுதின தேவ மன்னாவாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான மிக அருமையான ஒரு வேத பகுதி. எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக ஆண்டவர் உன்னை தப்புவிப்பதற்காகவும் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தீய சக்திகள் உன்னை மேற்கொள்ளலாம், உனக்கு விரோதமாக யுத்தங்கள் நேரிடும், யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை தப்புவிப்பதற்காக உன்னை ரட்சிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியாவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் கூட உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனம், கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் நாம் எதற்கும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வந்தாலும் 7 வழியாய் அவர்கள் திரும்பி போய்விடுவார். இதுதான் உண்மை. தேவ பிள்ளைகளுக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அவர் கூட இருப்பார் என்று சொன்னால் காரியங்களை அவர் சித்திக்க பண்ணுவார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்ததினாலே நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு எதிராக யுத்தங்கள் பல வந்த போதிலும், பல நாட்டு மன்னர்கள் அவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணின போதிலும் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், அவன் கூட கர்த்தர் இருந்தார். ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். ஈசாக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். பஞ்ச காலத்திலே அவன் விதை விதைத்தாலும் கூட அவன் 100 மடங்கு அதற்குரிய பலனை அவன் கண்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே நாளுக்கு நாள் இவன் விருத்தி அடைந்ததை கண்டு பொறாமை கொண்ட இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னன், எங்களை விட்டு நீ பெருகிக் கொண்டே போகிறாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டே போகிறாய் என்று சொல்லி அவனை துரத்தி விட்ட பிற்பாடு அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை அறிந்த பின்பு அவனை அவனுடைய இடத்திற்கே நேரிலே சென்று அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டான் என்று சொல்லி பார்க்க. யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்ததினாலே யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவனுக்கு எதிராக அநேக பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது. கர்த்தர் அவனோடு இருந்தார். செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலை அடைக்கப்பட்டார். ஆனாலும் அந்த சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்திற்கு நேராக உயர்த்தப்பட்டார். காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் அவரோடு இருந்தார். நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னார்.
நம்மை அவர் உயர்த்துவார், நம்மை அவர் மேன்மைப்படுத்துவார், நம்மை அவர் சாட்சியாய் நிறுத்துவார், நம்மை சேனைகளாய் பெருக பண்ணுவார் என்பதிலே சந்தேகம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வேதமும் மே மாதத்திலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உனக்கு எதிராக யுத்தங்கள் வரும், யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை தப்பிப்பதற்காகவும் உன்னை ரட்சிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமலும், கலங்கினாலும் மனமுறியாமலும், கைவிடப்படாமலும் இருக்க நேசருடைய கரம் கூட இருந்து நடத்துகிறார். எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருந்து எங்கள் நடத்த நீர் போதுமானவராய் கர்த்தரின் பட்சம் இருக்கிறார், நான் பயப்படேன் வார்த்தையின்படியாக எப்போது கூட இருந்து நாங்கள் யாருக்கும் எதிர்கொஞ்சாதபடி எங்களை காத்து நடத்த முடியா. கர்த்தரை செபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு ஒத்தாசை அளிப்பவரே, உம்மையை நோக்கி